ஹலோ! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு 10 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே சென்னை வந்த பிறகு வீட்டு கிச்சனை பார்க்குறேன். இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இருந்தது. அது வந்து கேர்ள்ஸுக்குனாலே எங்கேயாவது நம்ம ஊர் போயிட்டு ஒரு நைட் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு வந்தால் கூட நமக்கு வீடு ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். எல்லாருக்கும் அப்படி தான் தோணுமா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எப்போ அந்த க்ளீன் பண்ணுவோம், ஐயோ அந்த இடம் அழுக்காக இருக்கே, ட்ரெஸ்ஸுங்க வாஷ் பண்ணலையே அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாக கவுண்டர் டாப்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அது ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லா பொருளையும் எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தொடச்சிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி கரெக்டாக அந்தந்த ப்ளேஸில் வச்சிட்ருந்தேன். கூடவே வந்து ஒரு வேலை எடுத்தால் நமக்கு கூட அடுத்தடுத்த வேலை கண்டினியூவே ஆகிட்ருக்கும். ஓகே, இந்த இடம் க்ளீன் பண்ணலையா, ஐயோ அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அப்படி தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே போயிடுச்சு. இடையில கொஞ்சம் டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கலான்னு கொஞ்சமாக டீ போட்டேன். அதுக்கப்புறமா அஞ்சரை பெட்டியெல்லாம் கொஞ்சம் காலியான திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிகிட்ருந்தேன். தனியாக வேலை பார்க்குறதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அதுவும் குழந்த வச்சிட்ருக்கிறதுனால அவள் தூங்கும்போது தான் என்னால் எல்லாமே பண்ண முடியும். அந்த டைம் தான் நமக்கு கிடைச்ச டைம் மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே ட்ரெயின் வேறு போயிட்டுருக்கும். அடிக்கடி அதை பார்த்துட்டே தான் நான் வேலை பார்த்துட்ருப்பேன். அப்படி தான் அன்றைக்கி நைட்டு வந்து என்ன டின்னர் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகையெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எம்டி பாக்ஸஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இட்லி சுடலான்னு சொல்லிட்டு அரிசி கழுவி ஊற வச்சிட்ருந்தேன். இது எல்லாமே பாப்பா தூங்குறதுக்குள்ளே பண்ணால் மட்டும் தான் முடியும். இல்லைன்னா நான் எங்கே இருக்கனோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுவா. என்னால் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அரிசியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி கூடவே வெந்தயமும் ஊற வச்சுருவேன் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி பண்ணிட்டேன்னா அடுத்து நைட்டுக்காக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாமே ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன். நாங்கள் 4 பேர் வீட்டில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா காராமணி பயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு அரை கிளாஸ் போல் எடுத்துக்கிட்டேன். கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் சேர்க்கணும் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு அரை கிளாஸ் போல் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க.